நம்ம ப்ரீத்திங் பார்க்கறதுக்கு முன்னாடி தாட் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்துடலாம். மன அலைச்சல். நம்ம எல்லாருமே எஃப்எம் ரேடியோ கேட்போம். ஃப்ரீக்வன்சி மோட் அப்படின்னா அதில் கரெக்டான அலைவரிசையில் இருந்தால் தான் நம்மளால் பாட்டு வந்து இறைச்சல் இல்லாமல் கேட்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புலையும் அந்த அலைச்சல் வந்து கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக இருந்தால் தான் உடம்புல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா மெதுவாக டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகும், அசௌகரியம். அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து வலியில் பெயினில் கொண்டு போய் விடும். நாள்பட்ட வலி வந்து நம்ம டிசீஸில் கொண்டு போய் நோய் நொடியில் கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்றது பார்த்துடலாம். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நம்ம 5 to 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். மெதுவாக மூச்சு இழுக்கணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். வெளி உலகத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுங்க. மூச்சு விடும் போது பலூன் ஊதுற மாதிரி மூச்சு விடணும். இது வந்து இங்கே இருக்கிற சக்ரா கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். அதை ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வில் பவர் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எமோஷனல் பேலன்ஸ், அதாவது நம்மளோட உணர்ச்சிகள் வந்து சமநிலையில் இருக்கும்.